வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பற்றி சில உண்மைகள் மக்களுக்காக. திவாகரின் உண்மையான வயது 46. இவருடைய முதல் மனைவி பெயர் ரேவதி. 2016 உடல்நலக் குறைவால் காலமானார். குழந்தைகள் கிடையாது. 2016 மீண்டும் ஒரு திருமணம் செய்தார். அந்த பெண் பெயர் மகேஸ்வரி. 2 குழந்தைகளின் தாய். அவர் கணவர் ஏற்கனவே ஒரு விபத்தில் காலமானார். தன் சபலத்திற்காக விதவை பெண்ணை திருமணம் செய்ததால் திவாகரின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். விருதுநகரில் ரோசால்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு திருச்சபையில் பணியாற்றிக் கொண்டே அங்கு வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள். அந்த 2 குழந்தைகளையும் கிறிஸ்தவ விடுதி ஒன்றில் சேர்த்து விட்டார் திவாகர். சில நாட்கள் அப்படி நகர்ந்தது. பின்பு ஒரு நாள் திவாகர் மது அருந்திவிட்டு அவருடைய 2வது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தினார். அந்த பெண் விதவை மட்டும் கிடையாது, பாவம், அந்த பெண்ணுக்கு ஒரு கை கிடையாது. இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து திவாகரை 18 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர். பின்பு விஷயம் தெரிந்து அவரின் தந்தை ஜாமீனில் வெளியில் எடுத்தார். அந்த மகேஸ்வரி மற்றும் 2 பிள்ளைகளும் இவரை வேண்டாம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பிரிந்து சென்று அவர்களின் சொந்த ஊரில் அம்மா அப்பாவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக உள்ளார்கள். 2022 மீண்டும் இந்த திவாகர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அவரின் தொழில் சம்பந்தமாக மதுரையில் காலவாசல் என்ற பகுதியில் பிசியோ தெரபி செய்ய சென்ற இடத்தில் 24 வயதுடைய சிறுமியிடம் ஆசை வார்த்தைகளை பேசி அந்த பெண்ணிடம் உன் தந்தைக்கு இலவசமாக ஊழியம் செய்கிறேன், நீ என்னுடன் அனுசரித்து போ என்று கூறியுள்ளார். அந்த பெண் மிகவும் தெளிவாக யோசித்து அந்த பெண்ணின் உறவினரிடம் கூறி மீண்டும் காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டு 28 நாள் சிறைப்படுத்தப்பட்டார். அவருடைய தொழில் நண்பர்கள் உதவியோடு மீண்டும் ஜாமீனில் வெளிவந்து 45 நாட்கள் மதுரை கிழக்கு காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வந்தார். இவரை பற்றி காவல்துறை கொடுத்த தகவல்களை இவரின் புகைப்படத்தோடு 13 பிப்ரவரி 2022 தினத்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய வீட்டில் இவர் மட்டும்தான் தங்கியுள்ளார். பெற்ற தந்தையிடம் அந்த வீட்டை என் பேரில் எழுதி வைக்குமாறு பெருமளவில் அவர்களிடம் சண்டையிட்டு தன் பேரில் வீட்டின் பத்திரத்தை மாற்றிக்கொண்டார். இவரின் பேச்சினாலும் சண்டையினாலும் மனம் உடைந்த தந்தை கடந்த 2024 துவக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரின் அம்மா தற்போது அவர்களின் மகள் வீட்டில் உள்ளார், வத்தலகுண்டு என்ற ஊரில். பெண்கள் என்றாலே ஒருவித போதைதான் என்ற மனநிலை வந்துவிட்டது திவாகருக்கு. அவரின் வீட்டின் பின்புறம் சென்று பாருங்கள், குறைந்தது 100க்கும் மேற்பட்ட காண்டம் பயன்படுத்திய நிலையில் வீசப்பட்டிருக்கும். இவையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்ற சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதற்கும் பதில் கொடுக்கிறேன். இந்த திவாகரின் வீட்டிற்கு 3வது வீடுதான் என் வீடு. அது மட்டும் கிடையாது, இவருடைய முதல் மனைவி என் சித்தி மகள். குறிப்பு: யூடியூப் பக்கத்தில் திவாகரின் பக்கத்து வீட்டுக்காரர் பதிவு செய்து வைத்திருந்த தகவல் இது.